இப்போ வந்து ஒவ்வொரு செக்ஷனாக விலாவரியாக நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 இது வந்து ஆக்ட் நம்பர் 43 ஆஃப் 2023. அதாவது இந்த 2023 நம்ம ஆட் பண்ணுறோம். 20 + 23 இப்போ என்ன வரும்? 43 வரும். கரெக்டா? ஆமாம், கரெக்டு, சூப்பர். இப்போ வந்து அதுதான் 2023 வந்து பாதியாக பிரித்து ஆட் பண்ணால் 20 + 23 43. அதுதான் வந்து இந்த ஆக்டோட நம்பர். இந்த ஆக்டோட செக்ஷன்ஸ் 16 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் and commencement. This act may be called the Post Office Act 2023. It shall come into force on such date as the central government may by notification in the official gazette appoint. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டா. இப்போ இந்த ஆக்டோட ஷார்ட் டைட்டில் என்ன அப்படின்னா இந்த ஆக்டோட பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. இது கமென்ஸ்மெண்ட், இதோட கமென்ஸ்மெண்ட் அதுதான் வந்து செக்ஷன் 1ல் பேரா 2ல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கெசட்டில் வந்து இந்த ஆக்டை எப்போ வெளியிடுறாங்களோ அப்போலேருந்து அந்த டேட்லேருந்து இந்த ஆக்ட் இட் ஷால் கம் இன்டு ஃபோர்ஸ். அந்த டேட் என்ன டேட்? 18th June 2024. இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து 18th June, 20th June, 18th July, 18th September அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து 18th June 2024. ஏன் அப்படின்னா ஏன் இது வந்து 18th June 2023 இல்லையா அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து அவங்க 24th December 2023 தான் வந்து இந்த ஆக்டை வந்து பில்லை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அது 2023 கடைசியில் இருக்கனால தான் அந்த ஆக்ட் நம்பரே வந்து 43 அப்படிங்கிற நம்பர். 43ங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு தானே. அப்போ அந்த வருஷத்தோட ஒரு கடைசியில் இருக்கனால தான் இந்த ஆக்ட் வந்து 43 ஆஃப் 2023 வந்திருக்கு. அப்போ இது வந்து 2023ல் 18th June வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து 2024 தான். ஏன்னா இந்த ஆக்ட் வந்து 2023, இந்த ஆக்டோட பேரே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. அப்போனா இது வந்து நெக்ஸ்ட் இயர் கெசட்டில் போடுறாங்க அப்படின்னா 2024 இயர் வந்து 2024 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 18th June அப்படிங்கிறது எப்படி, ஏன் வந்து அது வந்து 18th June அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அது வந்து ஏன் 18th June 2024 எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஆனால் வந்து அதை தேடி போகும்போது வேறு டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அதாவது அது என்னென்னா இவங்க ராஜ்யசபாவில் அது வந்தது ஆகஸ்ட்டு, ராஜ்யசபாலேருந்து லோக்சபா போனது வந்து அது வந்து டிசம்பர் 24th வந்து பிரசிடெண்ட் அசென்ட் கொடுத்துருக்காங்க. பிரசிடெண்ட்டோட அசென்ட் வாங்கினதுக்கப்புறம் அன்னைக்கு கெசட்டில் வந்திருக்கு. பட் கமென்ஸ்மெண்ட்டு அது வந்து எப்போ அப்படின்னா 18th June 2024 தான். இதில் வந்து 18th வந்து என் பையனோட பர்த்டே, அதனால் நான் 18th June வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ 18th வந்து என் பையனோட பர்த்டேனால 18th நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன். 18ம் 2024ம் ஓரளவுக்கு ஞாபகத்தில் வந்துருச்சு. பட் அந்த ஜூன் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என் பையனோட பர்த்டே வந்து 18/9. அந்த 9 திருப்பி போட்டால் 6 வரும். ஸோ 18th September கிடையாது. 18th September கேட்டாலும் 18th September கிடையாது. ஏன்னா 18th September என் பையனோட பர்த்டே. ஸோ 9 வந்து திருப்பி போட்டால் 6. அப்போ வந்து 18/6/2024 இதுதான் வந்து இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ண டேட். ஓகே, ஜூன் தான். ஜூலை கிடையாது, ஏப்ரல் கிடையாது, செப்டம்பர் கிடையாது, எந்த மாதமும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்னா ஜூன். இப்போ June 2026 வந்ததுன்னா 2 வருஷம் ஆகிடும். அதுக்கு மேலே அந்த செக்ஷன் கடைசி செக்ஷனுக்கு முந்தின செக்ஷன் அந்த செக்ஷன் செல்லுபடி ஆகாது. அதனால் அதை நம்ம நல்லா வச்சுக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து 2026
இந்த ஆக்டு பாஸ் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த பவர் டு ரிமூவ் டிஃபிகல்ட்டிஸ் அந்த செக்ஷன் 15 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கரண்ட் இயரில் நம்ம அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 18th June 2026 பீரியட் முடிஞ்சிடும். ஸோ அது வந்து ஜூன். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம்.